முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டாருன்றீங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நீங்க வரும்போதே சாத்தான் குளத்தை கண்டிச்சுட்டு தான் வந்தீங்க ஆட்சி. இந்த கேஸுக்காக தனிப்படை அமைக்கல, இது கேஸாவே முதல்ல ஃபைல் ஆகல. அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு என்ன ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க நான் கேட்டு வாக்குவாதம் பண்றேன். ஆளுங்கட்சியினர் வந்து அவனுக்குள்ள பிரச்சனை பண்றாங்க. நம்ம கூட அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு? அடிக்க சொன்னது யாரு? டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் சொல்றேன், எஸ்பியை காத்திருப்போர் பட்டியல போட்டதா சொல்றேன். பத்தாது, கட்சி பிரமுகர்கள் பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணுமா, முறையற்று நடக்கிற காவல்துறை பக்கம் நிக்கணுமா? அவன் திருடி அவன் வச்சிருந்தானாலோ வித்து தின்றிருந்தானாலோ அவனை எஃப்ஐஆர் போட்டிருந்து நீங்க வந்து அடுத்த வழக்கோட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். அப்ப வந்து அந்த லேடி அவங்க கிட்ட பேசினதுக்கு அலைபேசி தொடர்புகள் விசாரிக்கப்பட்டதா? விசாரிக்கப்படலையே. ஸ்பெஷல் டீமுக்கு யாருங்க உத்தரவு போட்டான்னு நீதிபதி கேக்குறாரு. அதுக்கு என்ன சொல்லணும்? உத்தரவு போட்டது எஸ்பின்னு சொல்லணும், இல்ல டிஎஸ்பி தலைமையிலானதுனால டிஎஸ்பின்னு சொல்லணும். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி கூப்பிட்டாருன்னா சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, யாருமே உத்தரவு போடலைங்க, அதை மீறி போய் பண்ணிட்டாங்க. எப்படி போவாங்க?